வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. திராவிட மாடல் அப்படிங்கிற ஒன்று வந்து முட்டு சந்துக்கு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம். இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி ஆகட்டும், இன்னொரு பக்கம் வந்து டிவிகே ஐடிவிங் அவங்க ஒரு பக்கம் பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. என்னது உதயநிதி திடீர்னு வேகம் எடுக்கக்கூடிய அவசியம் என்ன? இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து அந்த நீர்ப்பதிவை நான் வந்து அணையை வந்து என்னை கேட்காம ஏன் திறந்து விட்டீங்க, இதில் வந்து ஒரு அயோக்கியம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிய விதம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. செல்வ பெருந்தகை பேசியதை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்கள் திடீர்னு போய் எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணுற மாதிரி டெய்லி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இருக்கு. பார்க்க ஒரே நேரத்தில் பல இடத்துக்கு போய் ஆய்வு பண்ணுறாரு. இவ்வளோ வேகம் எடுக்கக்கூடிய, ஏன்னா உதயநிதி அவருடைய அந்த உதயநிதி எல்லாம் பண்ண மாட்டார், திடீர்னு ஏன் வேகம் எடுக்கிறாரு? அப்போ இந்த வேகத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன? திடீர்னு உதயநிதி வேகம் எடுக்கிறாருன்னா வேறு ஏதோ ஒன்று மறைக்கிறதுக்காக இதை வேகம் எடுக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட இருக்குது. அப்படி இருந்ததுன்னா உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் தாண்டி இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அது வந்து ஏற்கனவே 18ஆம் தேதியே ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு. ஆனால் இன்னும் கொடுக்கவே இல்லைன்னு அமைச்சர் சக்கரபாணி ஒரு தவறான தகவலை பரப்புகிறாருன்னு இன்றைக்கி வந்து பழனிசாமி அவர்கள் சொன்னது பொது வெளியில் விவாதமாயிருக்கு. 20 டன் அளவுக்கான அரிசி மூட்டைகள் தேக்கமடைந்து விட்டன. இது சாதாரண விஷயம் இல்லை. டெல்டாவை நாங்கள் காப்பாற்றுகிறோம், டெல்டா எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொன்னவர்கள் அந்த கட்சியில் ஓட்டை விழுந்திருக்கிறது. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல உதயநிதி அவர்கள், ஏற்கனவே நம்ம சொன்னோம். உதயநிதி அவர்கள் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போயும் மழை வெள்ள பாதிப்புனா சிஎம் வந்து எல்லா இடத்தையும் ஆய்வு பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். போன தடவை மழைக்கு கூட சிஎம் 4:30 மணிக்கே அந்த இடத்துக்கு போயிட்டார், கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கு போனார். உதயநிதி அவர்கள் 4:30 மணிக்கு தான் வந்தார். அப்போயே பொது வழியில் பெரிய விவாத பொருளாச்சு. ஜூவிலெலாம் கவர் ஸ்டோரியே போட்டாங்க. நாங்கள் துணை முதல்வராக இருக்க வேண்டியவர் முதல்வருக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும், ஆனால் இவரே 4:30 மணிக்கு வராரு. இப்படி பலவிதமான செயல்பாடுகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழனிசாமி அவர்கள் வந்து துபாயிலிருந்து நேரடியாக தனி விமானத்தில் கரூர் வரார். ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு மறுபடியும் தனி விமானத்தில் போகிறார். எதுக்குங்க வந்தார், எதுக்கு போனார்னே தெரியல. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கடந்த சில நாட்களாக சென்னை மலை உள்ளிட்ட இடங்களில் போய் ஆய்வு பண்ணுறாருன்னு தினந்தோறும் செய்திகள். பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் நல்லா புரியுது. கொஞ்ச நாள் வரைக்கும் உதயநிதி அவர்கள் எதிலையும் பட்டும் படாமல் இருந்தார். டக்குன்னு இப்போ வேகம் எடுக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க ஏற்கனவே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இல்லைங்க தெரியாமல் கைப்பட்டு ஒரு போஸ்ட் வந்து வெளியில் போயிடுச்சு, அந்த போஸ்ட்டை சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிடுச்சு, அதை மறைக்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நம்மை பொறுத்தவரையில் வேலை பார்த்தா சரிதான, துணை முதல்வராக இருக்கக்கூடிய வேகமாக இயங்க வேண்டும் தான் பெரும்பாலான மக்கள் நினைக்கிறாங்க. அந்த வகையில் அவர் வேகமாக இயங்குவது உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். துணை முதல்வர் வேகமாக இயங்குகிறார், மக்களுக்காக உழைக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன தடவை எப்படி அந்த செங்கலை தூக்கிட்டு போனாரோ அதே மாதிரி இன்றைக்கி அவர் வந்தால் போதும் தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இருக்கிறது உண்மையாக இருந்தால், திமுக உடன்பிறப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா 200 ரூபா ஊப்பிக்கல் வந்து உதயநிதி அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து இப்படி ஒரு தலைவரே நமக்கு கிடைக்க மாட்டார், தமிழ்நாடு கண்டே இல்லாத ஒரு தலைவர் இது அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் போட்டுட்ருக்காங்க. இதுக்கும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் குறிப்பாக சொல்லணும், அடுத்து வந்து செல்வ பெருந்தகை. ஏன் இதை சொல்கிறேன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கைப்பட்டு ஏதோ ஒரு வீடியோ போய் அது பெரிய அளவுக்கு வைரலாச்சு அப்படிங்கும்போது இது பர்சனல் விஷயம், நம்மலாம் பேசுகிறதில்ல. ஆனால் இன்னொரு வீடியோ, அதாவது வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய யூடியூபர் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நிறையா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பசங்க பைக்கில் போயிட்டு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. விஜய் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தற்கூரி கூட்டத்தை பாருங்கள் அப்படின்ட்டு இன்றைக்கி திமுகவை சேர்ந்த வில்சன் உட்பட நிறைய பேர் இதை டேக் பண்ணுறாங்க. இதை 200 ரூபா ஊப்பிக்கல் பெரிய அளவு காக்குறாங்க. முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் கூட வித்தியாசம் தெரியல, இவங்கெல்லாம் போய் எப்படி பண்ண போகிறாங்க, இவங்களுடைய நடவடிக்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த உண்மையான வீடியோ வர வைரல் ஆகிட்டு இருக்குது. உண்மையான வீடியோ அப்படியே இல்லை, ஃபேக் வீடியோன்னு தெரிஞ்சு 200 ரூபா ஊப்பிக்கல் அதை மீண்டும் வைரல் ஆக்கும்போது நன்றாக தெரிகிறது விஜய் மீதான பயத்தை இவங்க எந்த அளவுக்கு அவரை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்காங்க. அவர் அமைதியாக பனையூரில் உட்கார்ந்திருந்தாலும் அவரை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். விஜயை பார்த்து அவர்கள் அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கு அவர் ஆரம்பித்தார் அன்னையிலேருந்து நம்ம சொன்னோம். அவர் பேச ஆரம்பித்து அன்றைக்கி நம்ம சொன்னோம், எழுதி வச்சுக்காங்க, திமுக பிஜேபி நான் பாயாசம் அப்படின்னு ஆரம்பித்தோன்னா நம்ம அன்றைக்கி முதல் வீடியோவில் சொன்னோம். இவர் திமுகவை ஒரு வழி பண்ணால் விடமாட்டார், திமுகவுடைய தூக்கத்தை கெடுக்கிறாருன்னு. அது ஒரு வேளை உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜயை பார்த்து இவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான், தெரிஞ்சு போச்சா? ஆனால் அதையும் விடாமல் இன்னும் அந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் வந்து செல்வ பெருந்தகை அவர்கள். செல்வ பெருந்தகை அந்த டேமை திறந்து விடுறது எப்படி என்ன கேட்காம திறந்து விட்டீங்க, அதை விட தாண்டி ஒரு அயோக்கியம் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். யார் அயோக்கியம் நமக்கு ஒன்றும் புரியல.
ஏன்னா நீர்ப்பாசனத்துறை அப்படிங்கும்போது ஏவா வேலு அவர்கள் யாரை சொல்ல வரார் இவர், ஏன் இந்த கோபம்? இது என்னென்னா கீழே மக்கள் நிறைய பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க அதிகாரிகள் வந்து நிறையா வந்தால் திறந்து விட தான் செய்வாங்க, இதுக்கு இவரை கேட்கணும் அப்படின்ட்டு சில பேரும், இல்லை அதிகாரிகள் வந்து எப்பயுமே ஆளுகின்ற தரப்பு ஏன்னா மக்கள் பிரதிநிதிகளை கேட்கணும். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், மக்கள் பிரதிநிதிகளை கேட்கணும் வேணான்ல, ஆனால் இந்த ஆட்சியில் கேட்கணுமா? இன்றைக்கி மக்களுடைய அரசின் நலத்திட்டங்களாகட்டும் எல்லாத்துக்கும் யார் பதில் சொல்கிறா? நம்ம அமுதா ஐஏஎஸ் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் செய்தி தொடர்பாளராக அதிகாரிகள் தானே சொல்கிறாங்க. அப்போ அதிகாரிகள் ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது நாட்டில் போய் இப்போ செல்வ பிறந்தக்கு எதுவும் தெரியாமல் இப்போ போய் என்ன கேட்காம ஏன் திறந்து விட்டீங்கன்னு கேட்குறீங்க. அமைச்சர்களுடைய நிலைமையே அதுதான். இவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. இவ்வளோ நாளாக வந்து திமுகவுக்கு ஊதுகுழலாக இருந்தார். தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு சொன்னவர் தான் செல்வ பிறந்தகை. ஏன் அவர் சொன்னாருங்கிறதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செல்வ பிறந்தகை இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை படுகொலியில் தள்ளிவிட்டார். இவர் திமுகவுடைய ஊப்பின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது ஒரு பக்கம், இது ஒரு பெரிய நியூஸ் போயிட்டுருக்கா. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு, 20 டன் நெல் வீணாகிவிட்டது. இன்னொன்று அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசு அனுமதி கொடுக்கல அப்படின்னு இன்றைக்கி சக்கரபாணி அவர்கள் சொல்கிறார். இல்லை 18ஆம் தேதியே ஒப்புதல் கொடுத்தாச்சுன்னு இன்றைக்கி ஆதாரத்துடன் பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? விஷயத்தை போய் கேட்டோம்னா, இல்லைங்க ஒரு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தனியார் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் வியாபாரிகள் கொண்டு வந்து கொள்முதல் நிலையத்துக்கு வந்துட்டாங்க. அந்த கோணி சாக்கெல்லாம் இருக்கும், கோணி பையாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் ஏன்னா அந்த மூட்டை தூக்குறாங்களோ அவங்களெல்லாம் வந்து கரெக்டாக இருக்க வைக்கணும். இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே முன்னாடியே பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க எதையுமே முன்னாடியே பண்ணல. ஏங்க நீங்கள் முன்னாடி பண்ணல? நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதுதான் திராவிட மாடல்னீங்க. என்ன நடந்திருக்குன்னா, அந்த உணவு துறை இயக்குனர் இருக்கார்ல, அவரை 5 தடவை பணிமாற்றம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆஃபீஸர் போயிட்டு இன்னொரு ஆஃபீஸர்னால் அந்த வேலை சரியாக நடக்கலை. கீழே இருக்கவங்களும் மேலே சொல்லியும் மேலே கவனக்குறைவாக இருந்துட்டாங்க. இந்த நேரத்தில் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே மாதிரி விவசாயிகள் போன தடவை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். பழனிசாமியிலேருந்து எல்லாரும் அறிக்கை விட்டாங்க. ஆனால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டார். திடீர்னு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு. நஷ்டம்லாம் முடிஞ்சு நஷ்டப்பட்டுட்டாங்க. இனிமேல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? என்ன பயிர் இழப்பீட்டு கொடுக்க போகிறீங்க? விவசாயிகள் அப்படிங்கிறது முதுகெலும்பு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு விவசாயின்னு வேறு சொல்லிவிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் போய் டெல்டா மாவட்டத்தில் இருக்கோம், நான் டெல்டா மாவட்டத்துக்காரன், திருவாரூர்காரன்லாம் சொல்கிறீங்க. சிஎம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம்னு எந்த நிலைமையில் இருக்குது? 20 டன் எல்லாம் முளைச்சி இருக்கும்போது ரொம்ப வீணாக பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. அதை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்கிறார், இல்லை போன அதிமுக ஆட்சியில் இவ்வளோ பெருசு வளர்ந்துருந்தது, எங்கள் ஆட்சியில் எவ்வளோ பெருசு தான் வளர்ந்துருக்குது. என்னங்க பேச்சு இது? எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ என்ன நடந்துட்டுருக்கிறது? அப்போ இந்த அரசாங்கம் விவசாயிகள்கிட்ட எப்படி விளையாடுதுன்னு 10 நாளாக காத்திருக்காங்க கொள்முதல் நிலையங்களில். இந்த மழையில் கொஞ்சம் யோசனை பாருங்கள், எல்லாம் வீணாகுது. அப்படிங்கும்போது சாதாரணமாக நம்ம சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ வீட்டிலேயே சொல்லுவோம்ல, சாப்பாட்டை வீணாக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு அவங்க உழைச்சி நம்ம நெல்மணியை உருவாக்குறாங்க சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க, ஏன்னா யார் கேட்குறது? இது ஈஸியாக நம்ம கடந்து போகிறோம். ஏன்னா வெகுஜன மக்கள் பார்வைக்கு இந்த மேட்ரு வராது. வெகுஜன மக்கள்கிட்ட செறிவூட்டப்பட்ட அரிசினா என்ன, அந்த அரிசிக்கு ஒன்றிய அரசு ஏன் ஒப்புதல் கொடுக்கணும், ஒன்றிய அரசு ஒப்புதல் கொடுக்கலன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல. ஏற்கனவே நிறையா பல கதையை சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றிய அரசு நமக்கு நிறையா இதில் வஞ்சிக்குது, மாற்ற கருத்து இல்லை. ஆனால் அவங்க கொஞ்சம் நெஞ்சம் கொடுக்கறத கூட நீங்கள் இப்படி ஆட்டையை போட்டிங்கன்னா நம்ம என்ன தான் பேசுகிறதுன்னு தெரியல. வெகுஜன மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு நிற்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பேச்சு என்ன சொல்கிறாங்க, சென்னையில் தண்ணியே நிற்கலப்பா, சூப்பராக பண்ணிட்டோம். இது பழைய நீங்கள் சொல்கிறேன் எப்போ இதே பேச்சு தானே, உடனே மோட்டார்கள் வாயிலாக அதை எடுத்து கொட்டிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், சென்னையே சுத்தமாக இருக்குதுப்பா. என்னங்க ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கு இவ்வளோ தண்ணி நிற்கிது. ஓஎம்ஆர் சாலை வெள்ளம், ஈசிஆர் சாலை வெள்ளம், சென்னையில் இந்த கதைனா தேனி மாவட்டம் ஓபிஎஸ் பார்வையிடலாம் பார்த்தோம் அவ்வளோ இது. டெல்டா எங்கள் கோட்டைங்கிற திமுக சொல்லி டெல்டா மாவட்டங்களின் நிலைமை என்ன இன்றைக்கி? பழைய லட்சம் ஏக்கர் பரப்பளவு தண்ணீரில் மூழ்கிடுச்சு. அந்த பக்கம் பார்த்தா ராமநாதபுரத்தில் மக்கள் அவ்வளோ தீராத கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் திமுகலேருந்து உத்தரவு போட்டிருக்காங்களா, யாரும் வெளிநாடு போகாதீங்க, மாவட்ட செயலர் யாரும் வெளிநாடு போகாதீங்கப்பா. எதுக்கு? மக்களுக்கு சேவை செய்வா, தேர்தலில் ஜெயிக்கணும், இப்போவே நீங்கள் எல்லா வேலையும் ஆரம்பிக்கணும். இந்த தகவலும் வந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிறது எந்த அளவுக்கான அரசு அப்படிங்கிறது நிறைய சம்பவங்கள், ஒரு சம்பவம் இல்லை, எத்தனை சம்பவம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது கடந்த 1 நாள் 2 நாள் நடந்த விஷயங்கள் நம்ம சொன்னது. அப்போ உதயநிதி வேகம் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? நல்லா யோசனை பாருங்கள். இன்னொன்று ஃபேக்ட் செக்கு வந்து கூடையே போது, உதயநிதி கூட அங்கே போகிறார் இங்கே போகிறார். அப்போ வந்து
நிர்வாகம் அலாட்டாக இருக்குதுப்பா. துணை முதல்வர் எல்லாத்தையும் பம்பரமாக சுற்றி வேலை செய்கிறாருப்பா. அவரை பற்றி தவறான விஷயங்கள்லாம் பரப்பாதீங்கன்னா, ஏங்க வீடியோ வந்ததுனால வைரல் ஆகிட்டு இருக்காங்க. அது நம்மளாம் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. நிர்வாகத்தை பற்றி பேசுவோம் இந்த மேட்டர்லாம் ஏன்னு. ஆனால் இப்போ வேகம் எடுக்கும்போது இதுதான் காரணம்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க. அதையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்துருச்சு. அதில் திமுக கரையேறது கஷ்டம்னு வந்துருச்சு. அதுதான் இப்போ இந்த பதட்டத்திற்கான காரணம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிரவுண்ட் லெவலில் பொதுமக்கள்கிட்ட இவர்கள் மீது ஒரு பெரிய கோபம் இருக்கிறது. இவங்க நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏற்கனவே நம்ம சொன்னோம், இந்த உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் எதுவும் பலனளிக்கவில்லை. அதனால் வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா ஒரு நிறுவனம் 2 நிறுவனம் இல்லை, 5-6 நிறுவனம் இருக்குது. லட்சம் கோடி கையில் இருக்குது. இந்த அதிகாரம் விட்டுறக்கூடாது. இந்த தடவை அதிகாரம் நல்லா யோசனை பாரு. நீங்களே சொல்லுங்கள், இந்த தடவை திமுக அதிகாரத்தில் போச்சுன்னா திமுகவோட நிலைமை என்னாகும்? அதுவும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த செயின் மட்டும் அருந்ததுன்னா ஜென்மத்துக்கு திமுக வர முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போயிட்டாங்க. அடுத்து மேலே பிஜேபிலாம் வந்துருச்சுன்னா, மேலே பிஜேபி இங்கே யார் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் சரி, உங்கள் கதை என்ன? எல்லோரும் எங்கே நீங்கள் இருப்பீங்க? இன்றைக்கு ஆணவத்தால் பேசக்கூடியவர்கள் நாளை எங்கே இருப்பீர்கள்? நம்ம இவர் சேகர்பாபு ஆணவம் பேசுவாரா? அடுத்து ஆட்சி போயிடுச்சுன்னா நல்லா யோசனை பாருங்கள். அப்போ அவருடைய நிலைமை என்ன? அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னா ஜெயிச்சே ஆகணும். அந்த ஜெயிக்கிறதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம்ங்கிறதுனால பலவிதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்பார்கள். இந்த நெல் மூட்டை வீணாவதெல்லாம் யார் பொறுப்பு? நீங்களே சொல்லுங்கள். இது எப்படி நம்ம ஜீர்ணிச்சுட்டு அடுத்த மேட்டருக்கு நம்ம போக முடியும்னு தெரில. தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.